PGTRB English Unit 9 Language and Linguistics phonetics and branches of the phonetics பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Phonetics அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா சவுண்ட்ஸ். சவுண்டை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் phonetics. ஒரு வேர்டு, அந்த வேர்டை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம் தான் சவுண்ட். இந்த சவுண்ட் சிஸ்டத்தை பத்தி படிக்கிறோம் இல்லைங்களா, இதை தான் வந்து நம்ம phonetics அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜெனரலா என்ன சொல்றோம் பாருங்க, ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ் இன் ஜெனரல் அப்படின்னு சொல்றோம். ஸ்டடிஸ் த மீடியம் ஆஃப் ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜை நம்ம பேசும்போது அந்த மீடியம், அந்த சவுண்டு, அதை தான் வந்து ஸ்டடிஸ் த மீடியம் ஆஃப் ஸ்போக்கன் லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். Phonology is the study of sounds of a particular language. இந்த phonology அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜை எடுத்து அதனுடைய சவுண்டை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அதை தான் வந்து phonetics, phonologyன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்ல ஒரு வேர்டை எப்படி நம்ம உச்சரிக்கிறோங்கிறது தான் phonology of தமிழ். இங்கிலீஷில் ஒரு வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், பிரெஞ்சில் எப்படி ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்றோங்கிறது தான் ஆஃப் இங்கிலீஷ் phonology இல்லைன்னா பிரெஞ்சு phonology அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ phonetics வந்து என்னன்னு சொல்றாங்க பாருங்க, ஸ்டடி ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் இன் ஜெனரல் யூஸ்டு யூனிவர்சலின்னு சொல்றாங்க. ஒரு வேர்டு, அந்த வேர்டை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம், அந்த சவுண்ட் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றோம், இல்லை அந்த சவுண்ட் எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு பேர் தான் phonetics. இப்போ ஹிஸ்டரி ஆஃப் phoneticsன்னு எடுத்து பார்த்தோம்னா, நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பாணினி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் 400 BCலயே. அவர் வந்து என்ன எழுதினாருங்க, அஷ்டத்தியாயி அப்படின்னு ஒரு புக் எழுதினார், கிராமர் புக். பதஞ்சலி செகண்ட் செஞ்சுரியில வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரா அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறான். இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் எப்படின்னா ஏன்ஷியன் phonetics இன் இந்தியா, இந்தியாவில் ஏன்ஷியன் phonetics எப்படி உச்சரித்திருக்கோம், வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தியிருக்கோங்கிறதுக்காக இந்த புக்ஸ் அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க. கிரீக் அண்ட் ரோமன்ஸுமே இதில் வந்து இன்ட்ரெஸ்டட். எதில், இந்த ஸ்பீச் சவுண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறதுல அவங்களுமே வந்து பண்ணியிருக்காங்க. அராப்ஸும் பண்ணியிருக்காங்க 7th செஞ்சுரியில அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கும் தானே, அவங்க எப்படி phonetics-ஐ வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு தானே, அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் phonetics-ல எந்தெந்த ரைட்டர்ஸ்லாம் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தான் இங்கே இருக்கு. இன் இங்கிலீஷ் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆன் இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் வாஸ் டன் பை பால் கிரேவ். பால் கிரேவ்ங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு 1530-ல. அவருக்கு அடுத்து வந்து தாமஸ் ஸ்மித் 1568-ல வந்திருக்காரு. ஜான் ஹார்ட் 1569-ல வந்திருக்காரு. அவரை தொடர்ந்து தான் ஜான் வாலிஸ் வர்றாரு. இந்த ஹார்ட் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதுல எப்படி ப்ரொனவுன்ஸ் வருது, வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும், எஸ்பெஷலி வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ்ல முக்கியமா பிளாசிவ்ஸை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் கொடுத்தவர் ஜான் ஹார்ட். ஜான் வாலிஸ் ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்டடிட் அ கிராமர் டு ஹெல்ப் ஃபாரினர்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலி. அதாவது இந்த ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி இங்கிலீஷை ஈஸியா நான் கத்துக்க முடியுங்கிறதுக்காக கிராமர் புக்கை கொடுத்தவர் அவர். இன் 1685 கிறிஸ்டபர் கூப்பர் published a book on English pronunciation, the English teacher or a discovery of art of teaching and learning the English tongue அப்படின்னு ஒரு பெரிய டைட்டில்ல ஒரு புக்கை ஒன்று கொடுத்துருக்காரு, எப்படி வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. 18th செஞ்சுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிக்ஷனரிஸ் வந்துருச்சு. ஜான்சனுடைய டிக்ஷனரி தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரின்னு சொல்கிறோம் 1755-ல. அதுக்கப்புறம் தாமஸ் ஷெரிடன் அண்ட் ஜான் வாக்கர் இவங்கெல்லாம் வராங்க. ஸோ டிக்ஷனரியிலே வந்து ஒரு வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனோட இருக்கும், ஒரு வேர்டை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ இது எல்லாமே சவுண்ட் சிஸ்டம். ஒரு லாங்குவேஜில் நம்ம எப்படி உச்சரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படி ஹவு டு ப்ரொனவுன்ஸ் அ வேர்ட் அப்படிங்கிறதா இங்கே முக்கியம். இந்த phonetics-ஐ பற்றி தான் இவங்க எல்லாருமே ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க. ஸோ டிக்ஷனரிஸை தொடர்ந்து அடுத்து வந்து யார் வரா பார்த்துங்க, அலெக்சாண்டர் மெல்விலி பெல் வராரு. இவர் ஹி கிளாசிஃபைட் ஆல் த சவுண்ட்ஸ், எல்லா சவுண்ட்ஸையும் கிளாசிஃபை பண்ணது இவர் தான். இவருடைய சவுண்ட் சிஸ்டத்துக்கு பேர் வந்து விசிபிள் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. இவருடைய சவுண்ட் சிஸ்டம் இஸ் கால்ட் as விசிபிள் ஸ்பீச். இது எஸ்பெஷலி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு ஹெல்ப் த டெஃப் லேர்ன் டு டாக். ஒரு டெஃப் அவன் எப்படி பேச கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விசிபிள் ஸ்பீச்சோடைய இந்த விசிபிள் ஸ்பீச்சினுடைய சவுண்ட் சிஸ்டம்.
He was not only a teacher but also a researcher. இவர் வந்து டீச்சர் மட்டும் இல்ல, ஒரு ரிசர்ச்சரும் கூட. எதுல இவரு எந்த ஸ்ட்ரீம்ல ரிசர்ச்சர் அப்படின்னா பிசியோலாஜிக்கல் ஃபோனடிக்ஸ். பிசியோலாஜிக்கல் ஃபோனடிக்ஸ்ல இவர் ரிசர்ச்சர். இவருக்கு தான் ஹென்ரி ஸ்வீட் வராரு. அவர் யாருன்னா இங்கிலீஷ் பிலாலஜிஸ்ட், ஃபோனடிஷியன் அண்ட் கிராமரியன். He produced a phonetic alphabet. இவர் தான் வந்து phonetic alphabet கொடுத்தவர். ஸோ அதை தான் IPA அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்டர்நேஷனல் ஃபோனட்டிக் ஆல்பபெட். இன்டர்நேஷனல் ஃபோனட்டிக் ஆல்பபெட் இதை கொடுத்தவர் ஹென்ரி ஸ்வீட். இட் வாஸ் ஃபார்முலேட்டட் இன் 1889. 1889ல தான் இது வந்து ஃபார்முலேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபோனடிக்ஸ். ஃபோனடிக்ஸ்ல என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்க்குறோம். மொத்தம் 3 பிரான்ச்சஸ் இருக்கு. அக்கௌஸ்டிக் ஃபோனடிக்ஸ், ஆடிட்டரி ஃபோனடிக்ஸ், ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ். இந்த மாதிரி 3 இருக்கு. அதாவது அக்கௌஸ்டிக் அப்படின்னா கேட்பதன் மூலமா நம்ம என்ன பண்றோம். ஆடிட்டரி அப்படின்னா உச்சரிப்பினுடைய உயர்வு தாழ்வு. உச்சரிப்பினுடைய உயர்வு தாழ்வு, ரைசிங் அண்ட் ஃபாலிங் டோன் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஆடிட்டரி ஃபோனடிக்ஸ். ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ் அப்படின்னா மனித உடலில் எவ்வாறு ஒலி உருவாக்கப்படுகிறது, மனித உடலில் ஒலி எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு அறிவுக்கு பேர் தான் ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ். இப்போ இதை தான் நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ அக்கோஸ்டிக் ஃபோனடிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கோஸ்டிக் மீன்ஸ் டு ஸ்டடி ஆஃப் சவுண்ட். அக்கோஸ்டிக்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ், சவுண்ட்ஸை பற்றின ஒரு படிப்பு. ஸோ இந்த சவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிபிள் ரொம்ப முக்கியமான வேர்டுங்க. டெசிபிள் இஸ் த யூனிட் ஆஃப் சவுண்ட். விச் இஸ் த யூனிட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு கேட்டால் டெசிபிள் ரொம்ப முக்கியம். Acoustic phonetics is a study of physical properties of a speech sound such as frequency and amplitude. It studies how speech sound travel in air. எப்படி அந்த ஸ்பீச் சவுண்ட் நம்ம உச்சரிக்கும் போது அது ஏர்ல டிராவல் ஆகுது, அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, சவுண்ட்ஸ்ல நம்ம பேசும்போது அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் எப்படி இருக்கு, இதை பத்தின படிப்புக்கு பேர் தான் அக்கோஸ்டிக் ஃபோனடிக்ஸ். The acoustic experts analyze the speech waves with the help of instruments. ஸோ அவங்க ஒரு லெபார்டரி மாதிரி, லிங்குவிஸ்டிக்ஸ்னாவே லெபார்டரி தான், எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான், எம்பீரிக்கல் தான். ஸோ அதில் தான் இவங்க இப்போ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பீச் வேவ்ஸை, இந்த உச்சரிப்பினுடைய வேவ்ஸை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா என்ன பண்ணுறாங்க, அனாலிசிஸ் பண்ணுறாங்க. திஸ் ஃபீல்டு டெவலப்டு ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு. இது எப்போ வந்து இந்த ஃபீல்டெல்லாம் டெவலப் ஆச்சுன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தாங்க. Acoustic phonetics achieved success in matters of vowels but not in consonants. ரொம்ப முக்கியம். vowelsல ஓகே, இந்த சவுண்ட் சிஸ்டம், உச்சரிப்பு, இதெல்லாம் இந்த ஸ்டடீஸ் எல்லாமே அக்கோஸ்டிக் ஃபோனடிக்ஸ்ல வவல்ஸுக்கு ஓகே. பட் ஆனா கான்சனன்ட்ஸ்ல அவங்களுக்கு சரியா பண்ண முடியல, ஒரு அனாலிசிஸ் சரியா நல்லா பண்ண முடியல. ஸோ அதுதான் முக்கியம். செகண்ட் ஃபோனடிக்ஸ் பேரு ஆடிட்டரி ஃபோனடிக்ஸ். இந்த ஆடிட்டரி ஃபோனடிக்ஸ்ங்கிறது என்னன்னு தான் இங்க நம்ம படிக்க போறோம். It studies how speech sounds are received by air and how they are carried to the brain. ஒரு சவுண்டை நம்ம எப்படி காது வழியா கேட்கிறோம், சவுண்டை எப்படி நம்ம காது வழியா கேட்கிறோம், அது எப்படி நம்ம பிரெயினுக்கு கொண்டு போறோங்கிறதாங்க. உச்சரிப்பினுடைய உயர்வு தாழ்வு இல்ல ஏற்ற தாழ்வு, ரைசிங் அண்ட் ஃபாலிங் இன்டோனேஷன் நம்ம படிச்சிருப்போம், அதுதான் இங்க அப்ளை பண்றாங்க. It is a study of hearing and the perception of speech sound. நம்ம ஒரு சவுண்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதை எப்படி நம்ம கேட்குறோம், அதை எப்படி நம்ம பெர்சீவ் பண்றோம். It studies the pitch and loudness of sounds. ஸோ அதில் அந்த pitch, ரைசிங் அண்ட் ஃபாலிங் இன்டோனேஷன்லாம் எப்படி நம்ம கரெக்டாக கொண்டு வரோம் அப்படிங்கிறதான் ஆடிட்டரி ஃபோனடிக்ஸ். அதுக்கு அடுத்து வருது ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ். இதான் லாஸ்ட் ஃபோனடிக்ஸ், தேர்ட் ஃபோனடிக்ஸ். branches of phonetics illa articulatory phonetics. It refers to the production of speech sounds. It studies the speech produced by other organs of speech. என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் உள்ள வந்து இன்வால்வ் ஆகுது இந்த ஃபோனடிக்ஸ், இந்த பேசும்போது இந்த சவுண்ட்ஸை உச்சரிக்கும் போது என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் வருது, இன்வால்வ் ஆகுது. மனித உடலில் எவ்வாறு ஒலி உருவாக்கப்படுகிறது, மனித உடலில் எவ்வாறு ஒலி உருவாக்கப்படுகிறது, எங்கெங்க இருந்தெல்லாம் அந்த சவுண்ட்ஸ் வந்து வருதுங்கிறதான்.
பாருங்க, lungs, larynx, soft palate, அததான் வேலம்னு சொல்றோம். tongue, teeth and lips, இதுதான் வந்து labial அப்படின்னு நம்ம சொல்றோம். This phonetics is generally learned in the classrooms. இததான் நம்ம classroomsல வந்து ஆக்சுவலா கத்துக்கிறோம். சரிங்களா? Which phonetics is learned in the classrooms அப்படின்னா articulatory phonetics. ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். அதில் இதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஃபோனட்டிக்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபோனட்டிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். தொடர்ந்து கவனிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.